அதிகப்படியான சப்தத்தை கேட்குறதுனால காது இரைச்சல் ஏற்பட்டுருது. இப்போ வந்து டவுனுக்கு போயிட்டு வர்றோம். டவுனுக்குள்ளே போனால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் போகுது. இப்போ அதனுடைய சப்தம் வந்து எங்கேயாவது கேட்டுக்கிட்டே இருக்குது. பாட்டுகளை கேட்குறாங்க அல்லது படம் பார்க்குறாங்க. அப்போ காதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சத்தம் வந்து லேசாக இருக்கும். காதை அடைச்சி உள்ளுக்குள்ளே வந்துட்டு இது பண்ணியிருந்தா சப்தம் வந்து ரொம்ப அதிகமாக கேட்கும். பக்கத்தில் இருக்கும்போது கேட்காம இருந்தது. நம்ம ஒரு மருத்துவம் பார்த்து கொடுத்தோம். 40 அடி தூரத்தில் இருந்து இவங்க ஒய்ஃபு கூப்பிட்டா கூட வந்துட்டு சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டார். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் பேசுகிற அந்த உதடுகளோட அசைவை வச்சு தான் எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. காதில் கொய்யின்னு ஒரு சவுண்டு கேட்டே இருக்கு. அதான் எதனால எனக்கு தெரியல. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். காது இரைச்சல் அப்படின்றது வந்துட்டு அதிகப்படியான சப்தத்தை கேட்கறதுனால காது இரைச்சல் ஏற்பட்டுருது. அங்கே இருக்கக்கூடிய இயர் ட்ரம்மு, காதுனுடைய ஜவ்வு, உள்ளே இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து பாதிப்புக்கு வந்து உள்ளாகுது. இப்போ வந்து அதிகமான சப்தத்தை வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து டவுனுக்கு போயிட்டு வர்றோம். டவுனுக்குள்ளே போனால் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வாகனங்கள் போகுது. இப்போ அதனுடைய சப்தம் வந்து எங்கேயாவது கேட்டுக்கிட்டே இருக்குது. அதே போல் போனீங்கன்னா ஏதாவது ஒரு கடைக்குள்ளே எதுக்குள்ளே போனீங்கன்னா சவுண்ட் சிஸ்டம் வந்துட்டு ஏதாவது வந்துட்டு நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று வந்து சப்தமாக வருது. ஆமாம். அப்போ அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் நிறைய இப்போ மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறனால வந்து இயர்ஃபோன் வச்சுக்கிறாங்க, காதுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஃபோன். அப்போ அதில் வந்து ரொம்ப சப்தமாக வந்துட்டு பாட்டுகளை கேட்குறாங்க அல்லது படம் பார்க்குறாங்க. அப்போ காதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய சத்தம் வந்து லேசாக இருக்கும். காதை அடைச்சி உள்ளுக்குள்ளே வந்துட்டு இது பண்ணியிருந்தா சப்தம் வந்து ரொம்ப அதிகமாக கேட்கும். அப்போ காதுக்குள்ளே ரொம்ப ஆழ்ந்து வந்து வச்சுருக்கும்போது என்னாகும், உங்களுக்கு வந்து அந்த இயர் ட்ரம் வந்து பாதிக்கப்படும். தொடர்ந்து அதுவும் இப்படியே உள்ளே வச்சுருக்காங்க, 2 காதுலையும் வச்சுருக்காங்க. அப்போ 2 காதுலையும் வச்சுருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அடைப்பு ஏற்படும். சிலருக்கு வந்து அந்த ஜவ்வு வந்து வீக் ஆகிறதுனால ஓட்டையும் விழுந்துது. அப்போ இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும்போது வந்துட்டு நிச்சயமாக வந்துட்டு அந்த காது இரைச்சல் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்துட்டு வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குளிக்கிறாங்க, குளிச்சுட்டு சரியாக வந்து தலையில் இருக்கக்கூடிய நீரை வந்து தோட்டி எடுக்காமல் அப்படியே தலையை சீவிட்டு சிலர் அதிலே எண்ணெயும் தேய்ச்சிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்போ வந்து காயாமே வந்துட்டு அப்படியே வந்துட்டு போகும்போது அது இந்த பகுதிகளில் வந்துட்டு நீர் வந்து வருது. அப்போ இந்த பகுதிகளில் நீர் வந்து வர்றதும் வந்துட்டு ஒரு காரணமாக இருக்குது. அப்போ முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இந்த இயர்ஃபோன் பயன்படுத்தாமல் இருக்கிறது தான் வந்துட்டு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏன்னா அது வந்து இப்போ ஃபோனே வந்து நீங்கள் லவுட் ஸ்பீக்கரில் தனியாக இருக்கீங்க, காதில் வச்சு தான் பேசணுன்ட்டு இல்லை, அப்படியே எடுத்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டு என்ன பேசணுமோ அதை வந்து பேசிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு சப்தத்தை வந்து நம்ம காதுகளுக்கு அதிகமாக கேட்காது. இப்போ வந்து ஃபெஸ்டிவல் நிறைய இப்போ திருவிழாக்கள் வருது, அங்கே வெடி வெடிச்சிட்டு இருப்பாங்க. சப்தம் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இது பண்ணி கை காலை சுட்டுக்கிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் கூட அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சப்தமுள்ள வெடிகளை வந்து வெடிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து காதுகளை வந்து கட்டாயமாக வந்து பாதிக்கும். அந்த இயர் ட்ரம்மை வந்து கட்டாயமாக பாதிக்கும். அதுதான் வந்து இரைச்சலை வந்து உண்டாக்குது. இப்போ இதுகள்லாம் வரக்கூடாதுன்னா நாம் இந்த செய்கைகளெல்லாம் செயல்பாடெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து தவிர்க்கிறதுக்கான முயற்சி எடுக்கணும். இல்லை ரொம்ப ரொம்ப வந்து கம்மி பண்ணிக்கணும். அப்படி கம்மி பண்ணிக்கும் போது வந்துட்டு அதுக்கு மேலும் வந்து பாதிப்பு வந்து அதிகரிக்காமல் இருக்கும். அதுக்கு வந்து மருத்துவத்தை எடுத்துக்கும் போது அதனுடைய தாக்கம் மிக அதிகமாயிருச்சுனாக்கும் அளவாக தான் குறையும். ஆனால் தாக்கம் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா மிக சீக்கிரமாக வந்து குணமாயிடும். அதிகபட்சம் வந்துட்டு 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் அதுக்கான மருந்துகள் தேவைப்படலாம். மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு 10 நாள் வரைக்கும் தேவைப்படலாம். மருந்துகளை சாப்பிட்டு இந்த விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிச்சிட்டு வந்தாக்கும் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துடலாம். கருவிகளை வச்சுட்டு பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவை வராமல் போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு அப்படி தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து போய்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்முடைய கவனக்குறைவு தான் வந்து காரணமாக இருக்குது. அந்த கவனக்குறைவு வந்து சரி செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க நிச்சயமாக வந்து இந்த பாதிப்புலேருந்து நம்ம வந்து விடுபட முடியும். இந்த மாதிரி ப்ராப்ளத்தினால உங்ககிட்ட யாராவது அணுகியிருக்காங்களா? நம்மள்ட்ட வந்து அப்பப்போ வந்து காது சம்மந்தமான பிரச்சனைகளுக்காக வந்துட்டு இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் வந்தார். அவர் வந்துட்டு ஒரு 3 நாள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாரு. முதல் நாள் வந்துட்டு அவர் 8 அடி தூரத்தில் இருக்கும்போதே வந்துட்டு காது வந்து கேட்காம இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கும்போதே கேட்காம இருந்தது. நம்ம ஒரு மருத்துவம் பார்த்து கொடுத்தோம். அவருக்கு ஒரு முன்னாடி போயிட்டு நின்னுங்கன்னு ஒரு 8 அடி கனெக்ட் பண்ணி முன்னாடி வச்சுட்டு பின்னாடி இருந்து பேசி பார்த்தோம். கேட்குதுங்க அப்படின்னு சொன்னார். அடுத்த 2வது நாள் 3வது நாள் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது திரும்ப பார்த்தாக்கா அவர் ஒரு 40 அடி தூரத்தில் இருந்து இவங்க ஒய்ஃபு கூப்பிட்டா கூட வந்துட்டு சொல்லு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டார்.
அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கணும் காது சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும். சூப்பர் சார். இவ்வளோ நேரம் இந்த காதில் இரைச்சல் ப்ராப்ளத்தை பற்றி நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிட்டீங்க. ரொம்பவே பயனுள்ளதாக இருந்தது சார். நன்றி. நன்றி சார்.